சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா உங்களுக்கு ஒன்றும் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனால ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க. அதாவது சனி பகவான் இப்ப ராசிக்கு 7வது வீட்டுல கண்டச்சனியா இருக்கார். குரு இதே நேரத்துல 10ல இருக்காரு. குருவோட நிலையில மாற்றம் இல்லை. அதாவது சனி பகவான் 7வது வீடு சப்தம சனி, கலத்தர சனி, கண்ட சனி அப்படின்னு இதை நாம சொல்லுவோம். இந்த சனி பகவான் 7வது வீட்டுல இருக்கிற நேரத்துல நிறைய குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறக்காது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படிங்கறத மூட்டு விட்டுருவாரு. நண்பர்கள் நம்பிக்கை அளிக்கும் விதத்துல நடந்துக்க மாட்டாங்க. நண்பர்களால நிறைய துரோகங்கள் அப்படிங்கறதுலாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இதே நேரத்துல குரு 10ல இருக்காரா, 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு கெட்ட மாற்றம் அப்படிங்கறதா வந்திருக்கும். அதாவது நிம்மதியா ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, சண்டை போட்டுட்டு வேலையை விட்டு வேலை வேணான்ட்டு வெளில வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சம்பள உயர்வு இல்ல, ஒரு மட்டு மரியாதை இல்ல, இருக்கிற வேலையை விட்டுட்டு என்ன வேற வேலை தேடுறது, எங்க போறது, குடும்பத்தை எப்படி ஓட்டுறது, உள்ள கடன் இருக்கு எப்படி அடைக்கிறது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு இந்த கமிட்மெண்ட்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்குவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் புரியாத கவலையோட விருப்பமில்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கூட்டு தொழில கூட்டாளிகள் துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல டிரான்ஸ்பர் சம்பந்தம் எல்லாம் போட்டுருவோம். நம்ம பாட்டுக்கா வீட்டுக்கு பக்கத்திலே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி டிரான்ஸ்பர் போட்டுருவோம். 7 மணிக்கு தூங்கி எழுந்துச்சு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம 9 மணிக்கு வேலைக்கு போவோம். ஆனா இப்ப விடியால 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு முழிவிட்டு பஸ்ஸை பிடி ரயில பிடின்னு ஓடணும். அது மாதிரி வேலை விட்டு 6 மணிக்கு கிளம்புனா பஸ்ஸை பிடி ரயில பிடின்னு வர்றதுக்கு மணி 9 ஆகும். பிள்ளைய தூங்கி போவோம். ஒரு அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு அம்மா அம்மாவுக்குள்ள ஒரு பாச நேசம் இல்லாம குடும்ப உறவுகளை கூட குலைச்சு போட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்ப இந்த சனி பகவான் இப்ப வக்கரகதி அடைகிறார். இந்த 138 நாள்ல இந்த நிலைமையெல்லாம் நீங்க கொஞ்சம் சீர் பண்ணிக்கலாம். இப்ப அலுவலகத்துல உங்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வேண்டுகோள் வைக்கலாம். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதிக்கு பிறகு மேல உள்ள அதிகாரிகளை பார்த்து, சார் என் ஊருக்கே டிரான்ஸ்பரை போட்டு விடுங்க சார், அங்கிருந்து இங்க வர முடியல, போக முடியல, பஸ்ஸுக்கு செலவாகுது, ட்ரெயினுக்கு செலவாகுது, புள்ள ஊட்டியோல பார்க்க முடியல, இப்படி எடுத்து சொன்னீங்கன்னா உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கலாம். அப்படி ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி இந்த மாதிரியான மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா நீங்க வர வச்சுக்கிறதுக்கான ஒரு பொற்காலம். ஒரு வீடு மாறணும்னா கூட இப்ப மாறிங்க. ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், வசதி பத்துல போல வரலன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல நீங்க இடமாற்றம் அப்படிங்கறத செஞ்சீங்கன்னா அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். போற இடத்துல நல்ல சீதேவி கடாச்சம் அப்படிங்கிறது இருக்கும். இருக்கிற வீடு பீட பிடிச்சாப்புல இருக்கு, குலதெய்வமே வீட்டுக்குள்ள வல்ல போல இருக்கு, போல இருக்குன்னு இருந்தவங்க எல்லாம் கூட ஒரு லட்சுமி கடாச்சத்தோட ஒரு நேர்மறை ஆற்றலோட ஒரு நல்ல இல்லத்துக்கு குடி போகலாம்.
அது மாதிரி சில பேருக்கு ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க பூர்வீகத்தில் இருக்காதீங்கன்னு. நாம எங்க பூர்வீகத்தில் தான் இருக்கோம், வாடகை கொடுத்துட்டா போக முடியுங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வீட்டை வாடகை விட்டுட்டு வேற வீட்டை கிட்ட மாறி கொஞ்சம் நாளைக்கு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது மாதிரி கூட்டு தொழிலேருந்து இப்போ பிரிஞ்சு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே பொழைச்சிக்கலாம். இந்த கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம், தனிச்சு தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த வக்கரகாலம் அப்படிங்கிறது வெறும் 137 நாள் தான். அதன் பிறகு மறுபடியும் சனி அதே இடத்துல தான் வீரியமா இருப்பார், பலம் அடைவார். அப்படிங்கிறதால கூட்டு தொழில் கூடுமான வரைக்கும் வேண்டாம். கூட்டாளிகள் இருந்தால் கூட மறுபடியும் இந்தாப்பா ஓம்பங்க நீ எடுத்துக்க, இந்தாப்பா ஓம்பங்க நீ எடுத்துக்க, ஏன் பொழப்பு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழிலை விட்டு தனித்து பிரிஞ்சு வந்து தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படிங்கிறத அடையலாம். அது மாதிரி நண்பர்கள் கொஞ்சம் நம்பிக்கை உரிக்க விதத்தில் நடந்திருக்க மாட்டாங்க. நம்பினவன் தான் முதல்ல குத்திருப்பான். எவனுக்கு கஷ்டம்னு 10 ரூபா நம்ம தூக்கி கொடுத்தோமோ, யாருக்கு ஒரு பிரச்சனை நாம ஓடி போய் முன்னாடி நின்னமோ அவன் தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி பின்னாடி ஒளிவான். நமக்கு ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னா வச்சுக்கிட்டே தரமாட்டேன்பான். ஏன்னா முகத்துக்கு நேராகவே பணம்லாம் கேட்காதப்பா நான் இருக்கிற கஷ்டத்துல அப்படின்னு வச்சுக்கிட்டே சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த நண்பர்கள் வட்டத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த 137 நாட்கள்ல நீங்க தெளிவா புரிஞ்சுவீங்க. நட்போட எண்ணிக்கையை குறைச்சிவீங்க. எப்ப பார்த்தாலும் 10 பேரோட சுத்திட்டு இருக்கான் என் புருஷன், எங்க உருப்பட போறான், 2 பிள்ளையாகி போச்சு, இன்னும் இந்த பயில்வ சகாசத்திலே சுத்திட்டு கிடக்காரு அப்படின்னு மாதிரி மனைவி எத்தனையோ தடவை சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க. இனிமே தானாவே நீங்களாவே சகவாசத்தெல்லாம் குறைச்சிக்குவாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம புள்ள பொண்டாட்டி உண்டு, நம்ம 10 ரூபா பிழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் திருந்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அது மாதிரி இந்த சனி பகவானோட பார்வை இருக்க, இது ஒரு வஜ்ர பார்வை. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ராமாயணத்துல பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ராவணேஸ்வர நவ கிரகங்களையும் தனக்கு சாதகமா நிலைநிறுத்துறதுக்காக சிறைபிடிப்பார். அப்ப சனியை மட்டும் நேருக்கு நேர் சிறைபிடிச்சு வைக்க மாட்டார், திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி நேரா பார்த்தா ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனுக்கே சனியோட பார்வையால பாதிப்பு அப்படிங்கிறதால சனிக்கு பயந்துதான் அவர் நிற்பார். அப்படிப்பட்ட சனியோட வஜ்ர பார்வைங்கிறது ராசிக்கு 9வது வீடு, 1வது வீடு, ராசிக்கு 4வது வீடு, இந்த வீட்டுல எல்லாம் விழுந்தது. இந்த 9வது வீடு அப்படிங்கிறது வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல குடைச்சலை கொடுத்துருக்கும். சொந்த வீடு இருந்ததுன்னா அதுல பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் ஒழுவோம், தண்ணி ஓரங்காக்குதும்போம், வீட்டை இடிச்சிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பக்கத்து இடத்துக்காரன் எனக்கு 1 அடி 2 அடி இருக்குன்னு கூட சண்டைக்கு வருவான். இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை சொந்த வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பத்தியா குலதெய்வமே வீட்டுக்கு வரலன்னு அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு சண்டைங்கிறது வந்திருக்கும், ஒரு ஒத்துமை இல்லாமல் இருந்திருக்கும், அப்போ நம்ம ஒன்றுமே அடிச்சுக்கிற சூழல் கூட வந்திருக்கும். அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. இதுக்கு மேலே சரி கட்டிடுவாரு. அதனாலதான் நாங்கள் வீட்டை மாத்துறதுன்னா மாத்திங்கன்ட்டேன். தந்தை மகனுக்குள்ள உறவு அப்படிங்கிறது விரிசல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாயி, சரிப்போ நம்ம பிள்ளைதான் தெரியாம பண்ணிட்டான், சரிப்போ நம்ம அப்பா தானே ஏதோ தெரியாம பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சமாதானம் ஆகிக்கலாம். ஜென்ம ராசியில சனி பார்வை இருக்கு, ரொம்ப கவனம். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையுமே சனி பகவான் சிசிடிவி மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்ட காரியம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும். நீங்க யாருமே பார்க்கல அப்படின்னு ஒரு கெட்டது செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்க, யாரு பார்க்கலனாலும் சனி பார்ப்பார். நீங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சீங்கன்னா 10 மடங்கு திரும்ப உங்களுக்கு செய்வார். அது மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க, பிரதிபலன் பார்க்காம நல்லது செஞ்சீங்க அப்படின்னா 100 மடங்கு சனி உங்களுக்கு நன்மை செய்வார். ஒரு சனி பகவான் உங்களை 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவர் நீதிக்காரங்க, தர்ம வழியில நடங்க. கஷ்டத்தை கொடுப்பாரு தான், அந்த கஷ்டத்திலையும் தர்மத்தை மீறாம நேர்வழி பாதையில பயணம் செய்யறவங்கள சனி பகவான் தூக்கி உச்சத்துல நிப்பாட்டுவார். ராசிக்கு 4வது வீட்டுல சனி பார்வை இருந்திருக்கு. தாயாருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை, உங்களோட தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேல சரியாயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு எளிதான மருத்துவத்தின் மூலமாவே குணம் கிடைச்சிடும். பெருசா ஒரு 50,000 செலவு பண்ணி ஆபரேஷன், 1 லட்சம் செலவு பண்ணி அப்படிலாம் இல்லை. ஒரு 500, 1000 மருந்து மாத்திரையிலேயே குணம் அடைஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க. இந்த சனி பகவானோட வக்கரகாலம் 137 நாள்ல உங்க வாழ்க்கையில நேர்வழி பயணம் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா போதும், சனி பகவான் வாரி கொடுத்துருவார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.